அனைவருக்கும் வணக்கம். சேயோன் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, 4 விஏஓ தேர்வுகளுக்கான புதுசா நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ண போறோம். அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தேர்வு தொடரோட பெயர் சிகரம் உங்கள் உயரம். அதாவது நாம் உயரமான சிகரமும் நமது உயரம் அளவுல தான் இருக்கு. நம்ம அதை எளிதாக அந்த சிகரத்தின் உயரத்தை அடைந்து விடலாம் என்பதை பொருளாக வைத்து இந்த தேர்வு தொடரை நம்ம லான்ச் பண்றோம். அப்புறம் இந்த தேர்வு தொடர நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்க்கல, இந்த தேர்வு தொடரோட ஷெடியூல் பார்ப்போம். அந்த ஷெடியூலோட விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த டெஸ்ட் பேட்ச் என்னைக்கு நமக்கு தொடங்குது அப்படின்னா 3/1/2025 அன்று இந்த டெஸ்ட் பேட்ச் நமக்கு தொடங்குது. கொஸ்டின்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 பைலிங்குவல்லையும் இருக்க போகுது. 53 தேர்வுகள் 7500 வினாக்கள் வீதம் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச்ல கொடுக்க இருக்கோம். அப்புறம் இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல், இந்த ஷெடியூல் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஷெடியூலோட டாக்குமெண்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி அந்த அந்த ஷெடியூலை டீட்டெயில்டா பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த ஷெடியூலை பத்தி உங்களுக்கு ஷார்ட்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். எந்த மாதிரி இந்த தேர்வு தொடரை நம்ம கொண்டு போக போறோம் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ இந்த தேர்வு தொடர்ல வாரத்துக்கு நம்ம 2 தேர்வுகள் எழுதுறோம். மொத்தம் 53 தேர்வுகள் இன்க்ளூடிங் மாடல் எக்ஸாம்ஸ். மொத்தம் வாரத்துக்கு 2 தேர்வுகள். அந்த 2 தேர்வுகளும் எந்தெந்த நாள் நடக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை. செவ்வாய்க்கிழமை ஒரு தேர்வு, வெள்ளிக்கிழமை ஒரு தேர்வு, அந்த மாதிரி எழுதுறோம். ஸோ முதல் தேர்வு 3/1/2025 வெள்ளிக்கிழமை அன்று நம்ம இந்த தேர்வை தொடங்குறோம். அப்போ வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பொதுத்தமிழ், கணிதம், நடப்பு நிகழ்வுகள். ஸோ அப்ப இதை 2 செட்டா நம்ம பிரிச்சிருக்கோம். வீக்லி 2, செவ்வாய்க்கிழமை ஒன்று, வெள்ளிக்கிழமை ஒன்று. இந்த வெள்ளிக்கிழமை நம்ம எழுதிட்டே இருப்போம். வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரம் எழுதுறது வந்து பொதுத்தமிழ், கணிதம், நடப்பு நிகழ்வுகள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எழுதுவது ஜிஎஸ் பகுதிகள். அப்ப செவ்வாய்க்கிழமை ஃபுல்லா ஜிகேவும், வெள்ளிக்கிழமை தமிழ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். இந்த சீரீஸ்ல இது போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பொதுத்தமிழ் 6 to 8ஆம் வகுப்பு புதிய புத்தகம், இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி. ஒவ்வொரு புத்தகத்திற்கும் பின்னாடி உள்ள மொழித்திறன் பயிற்சி வினாக்கள் அது எல்லாத்தையும் படிக்கணும். இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்த புது சிலபஸை பேஸ் பண்ணி தான் இந்த பொதுத்தமிழுக்கான திட்டம் அப்படிங்கிறது நம்ம வடிவமைச்சிருக்கோம். புது சிலபஸ்ல இலக்கணத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 85 கேள்விகள். இந்த பொதுத்தமிழ்ல நம்ம இந்த தேர்வு தொடரை நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம்னா ரெண்டையுமே முடிக்கிறோம். அதாவது ஸ்கூல் புக் பிளஸ் சிலபஸ் வைஸ். ஏன்னா ஸ்கூல் புக் இப்போ சிலபஸ் வைஸ் நம்ம போறோம் அப்படின்னா சில கண்டென்ட் ஸ்கூல் புக்ல நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதே நேரத்துல ஸ்கூல் புக் மட்டும் போதுமா அப்படின்னா அது அது நாட் எனஃப், அது போதாது. நம்ம கண்டிப்பா சிலபஸ் ஓரியன்டாவும் படிக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்போ ரெண்டையுமே நம்ம முடிக்கணும். ஸ்கூல் புக்ஸையும் ஃபுல்லாக முடிக்கணும். அதற்கு அடுத்தாப்புல நம்ம சிலபஸையும் ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம முடிக்க போகிறது ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக முடிக்கிறோம். ஸோ பொதுத்தமிழ் பார்க்கல 6 to 8ஆம் வகுப்பு புதிய புத்தகம், இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி. ஸோ அதில் அந்த டெஸ்ட்ல ஒரு 100 வினாக்கள் நமக்கு இருக்கும். ஸோ அப்போ அடுத்து அப்படியே நம்ம தொடர்ந்த ஸ்கூல் புக் பார்க்கல 6 to 8 பழைய புத்தகம், அதன் பின்னாடி உள்ள இலக்கண பகுதிகள். சிலபஸ் வைஸா என்னென்ன இலக்கணம் நமக்கு அதுல வருதுங்கிறத அதை மட்டும் பாடத்திட்டத்தின் அடிப்படையில 6 to 8ஆம் வகுப்பு என்ன இருக்கும் நம்ம அதை படிச்சா போதும். அந்த மொழித்திறன் பயிற்சி வினாக்கள் அதுக்கு ரொம்ப கூடுதல் கவனம் கொடுத்து அதை நம்ம படிக்கணும். ஸோ அதற்கு அடுத்தாப்புல 9 to 10ஆம் வகுப்பு இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி. அடுத்து 9 to 10 புதுசு பழசு, 11, 12 புதுசு பழசு, 11, 12 பழைய புத்தகத்தையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துலாம் இந்த இலக்கணம், மொழித்திறன் இப்போ கொடுத்துருக்கிற நியூ சிலபஸ் அடிப்படையில நிறைய டேட்டாஸ் அங்க இருக்கு. நிறைய பிழைகள் பத்தி, மரபு பிழைகள் பத்தி நிறைய அங்க இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்டுல நம்ம என்ன முடிக்கிறோம்னா பள்ளி புத்தகத்தை 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புதிய புத்தகத்தையும், 6ல இருந்து 12ஆம் வரைக்கும் பழைய புத்தகத்தையும், இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி அப்புறம் நம்ம ஓவராலா கவர் பண்ணி முடிச்சிடும். முடிச்ச உடனே அதற்கான ரிவிஷனையும் முடிச்சிடும். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள ரிவிஷனையும் நம்ம முடிச்சிடுறோம். சரி, அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை புதிய மற்றும் பழைய புத்தகத்திற்கான இலக்கண, மொழித்திறன் பயிற்சி ரிவிஷன். இப்போ 17வது தேர்வு அந்த பொதுத்தமிழ் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிறோம். இதற்கு இடையிலேயே 6 to 8க்கு சில ரிவிஷன் இருக்கும். அடுத்து 11, 12க்கு ரிவிஷன் இருக்கும். ஓவரால் ரிவிஷனாகவும் முடிச்சிடும். அப்ப இதோட நம்ம பள்ளி புத்தகத்தை முடிக்கிறோம். அடுத்து இந்த தேர்வு தொடர நம்ம எப்படி கண்டினியூ பண்றோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ். அதிகமான தேர்வுகள் நமக்கு சிலபஸ் வைஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா 85
வினாக்கள் இலக்கணம்ங்கிறனால அதுல இலக்கணம் மொழித்திறன் பேஜ் முடிச்சுட்டு அடுத்து சிலபஸ் வைஸ் வரும். சிலபஸ் வைஸ் அப்ரோச் பண்ணையில இலக்கணம் பிளஸ் இலக்கியம் தமிழறிஞர் தமிழ் தொண்டும் இதையும் நம்ம சேர்ந்து படிக்க போறோம். ஸோ அப்ப இங்கே நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னா, பொது தமிழ் சிலபஸ் நீங்க எடுத்து ஒரு தடவை பாருங்க. சிலபஸ் ஒரு தடவை எடுத்து நல்லா அதை என்னென்ன இருக்கு அப்படின்னு தெளிவா பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். சிலபஸை பார்க்காம இருக்காதீங்க. ஸோ அப்போ சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல நமக்கு மொத்தம் 7 அலகுகள் கொடுத்துருப்பாங்க. பொது தமிழ்ல 7 அலகுகள் கொடுத்துருப்பாங்க. அந்த 7 அலகுகளையும் நம்ம இந்த தேர்வு தொடர்ல எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 7 அலகுகள்ல அலகு 1 என்பது இலக்கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம இலக்கணம் அதையும் பேரலா கொண்டு போயிட்டு அது கூட பொது தமிழுக்கு என்ன அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அலகு 7 இலக்கியம் திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் அதையும் நம்ம சேர்த்து பார்க்க போறோம். அப்ப இலக்கணமும் ஒரு டெஸ்ட்ல படிக்கிறோம், இலக்கியம் அதையும் சேர்ந்து படிச்சுட்டே வரோம். அடுத்து இலக்கணம், அடுத்து தமிழறிஞர் தமிழ் தொண்டும் இப்படி படிக்கிற போர்ஷனையும் நம்ம சேர்ந்தே கவர் பண்ணிட்டு வரோம். இப்ப இலக்கணம் இப்ப இந்த சிலபஸை நம்ம எப்படி பிரிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்ப சிலபஸ்ல எங்கெங்கெல்லாம் பிழை திருத்தம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்து இப்போ அழகு ஒண்ணு நம்ம சும்மா அதை நம்ம பிரிச்சு பிரிச்சு போட்டு அந்த மாதிரியும் நம்ம இந்த சிலபஸை நம்ம டிசைன் பண்ணணும். எந்த இடத்துல இது நம்ம ஆஸ்பிரன்ஸ்க்கு இது கரெக்டா இருக்கும், எப்படி ஒரு கோர்வையா படிச்சது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பிரண்டால ஒரு தேர்வை எப்படி இது எழுத முடியுங்கிற அதை ரொம்ப மைன்யூட்டா நம்ம அதை கவனத்துல எடுத்துட்டு நம்ம இந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் இலக்கணம் அழகு 1 இலக்கணம் அதுல பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் ஸ்கூல் புக்ஸ் பிளஸ் நம்ம அகாடமி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அதில் ஓவராலாக கவர் பண்ணிட்டு வந்துடணும். இலக்கியத்துல ஃபர்ஸ்ட் பார்க்க போற திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் 20 அதிகாரங்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு 7 அதிகாரங்கள் நம்ம அதுல நம்ம இந்த திட்டத்துல கொடுத்துருக்கோம் இன்னைக்கு தேர்வுக்கு 7/3 அன்று அந்த தேர்வுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அழகு 1 திரும்பியும் இலக்கணம் இணை எழுத்து அறிதல் அந்த மாதிரி இலக்கணம் அழகு 1 திரும்பி இலக்கியம் அப்படியே அதை தேர்வு தொடர நம்ம தொடரும். அடுத்து இலக்கணம் இலக்கியம். ஸோ அதற்கடுத்து அப்படின்னு இலக்கணம் இந்த சந்திப்பிழை ஒருமை பன்மை பிழை எழுத்து பிழை இது எழுத்து சொல் அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்தாங்க. ரெண்டுலையும் செய்து நம்ம என்ன பிழைகள் என்னென்ன வரும் அதற்கு ஏத்தாப்புல நம்ம அதை கம்பைன் பண்ணியிருக்கோம். அடுத்து இலக்கியம். ஸோ அடுத்து அழகு 2 சொல்லகராதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய தலைப்புகள் அதுக்கு அடுத்தாப்புல நமக்கு இலக்கியம் முடிஞ்ச உடனே தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதுல தமிழ் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். ஸோ அதுக்கு அடுத்தாப்புல நம்ம இப்ப தமிழறிஞர் தமிழ் தொண்டர் அதை தொடர்றோம். சொல்லகராதி சொல்லகராதிய ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்து தமிழறிஞர் தமிழ் தொண்டும் அடுத்த அழகு 2 சொல்லகராதி தமிழறிஞர் தமிழ் தொண்டும். ஸோ அப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அழகு 1 இலக்கணம் அழகு 2 சொல்லகராதி அதற்கான திருப்புதல் தேர்வு தமிழறிஞரின் தமிழ் தொண்டும் அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கையில அழகு 3 எழுதும் திறன் அழகு 4 கலை சொற்கள் அழகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 6 எளிய மொழிபெயர்ப்பு அதற்கு அடுத்தாப்புல திருப்புதல் இது எல்லா அழகையும் நம்ம திருப்புதல் ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ அப்போ இப்படி நம்ம தமிழ்ல கம்ப்ளீட் பண்றோம். பொது தமிழ்ல பள்ளி புத்தகத்தின் அடிப்படையிலும் பாடத்திட்டத்தின் அடிப்படையிலும் 2 விதமாகவும் நம்ம ஃபுல்லா கவர் பண்ணி முடிச்சிட போறோம். அடுத்து மேக்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப நமக்கு ஸ்பிளிட் அப் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்டிடியூட்ல 15 கேள்விகளும் ரீசனிங்ல 10 கேள்விகளும் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு புது பாடத்திட்டத்தின் அடிப்படையில கொடுத்துருக்காங்க. அதற்கு ஏற்றாப்புல நம்ம இந்த ஷெடியூல வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் சுருக்குக அதுல இருந்து 15 கேள்விகள் இருக்கும். ரீசனிங் கோடிங் டிகோடிங் அதுல இருந்து 10 கேள்விகள் இருக்கும். ஸோ இப்படி எல்லா பாடத்திட்டத்தையும் நம்ம மேக்ஸ்ல கணிதத்தோட பாடத்திட்டத்தை பிரிச்சு கொடுத்துருக்கோம். அடுத்து ஆப்டிடியூட் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அடுத்து ஆங்கில அகராதி ரத்த உறவுகள் ரீசனிங் இப்படி மேக்ஸையும் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா 15 கேள்விகள் ஆப்டிடியூடு 10 கேள்விகள் ரீசனிங் 15 கேள்விகள் ஆப்டிடியூடு 10 கேள்விகள் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸையும் நம்ம நல்லா எஃபிஷியண்டா அதில் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீசனிங் சில இதுக்கு போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல 25 வினாக்கள் ஆப்டிடியூட்ல இருந்து கேட்பாங்க. ஏன்னா அளவியல் அந்த பகுதிகள்லாம் நிறைய ஸ்கூல் புக்ஸ்லயே நிறைய சம்ஸ் இருக்கு. அவ்வளவு சம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால அந்த இடத்துல 25 வினாக்கள் அளவியல் 2D 3D அதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு போட்டிருப்பாங்க. 25 வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. அது போக மேக்ஸுக்கு
மேக்ஸுக்கும் உள்ளக்கே ரிவிஷன் அந்த மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு 5-6 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கு இன்சைடா என்னென்ன ரிவிஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸ்ல ரிவிஷன் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 2024 இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஜூலைல இந்த தேர்வை நம்ம எழுத போறோம். குரூப் 4 தேர்வு ஃபர்ஸ்ட் நம்ம எழுத போற தேர்வு குரூப் 4 தேர்வு தான். அதற்கு அடுத்தாப்புல தான் குரூப் 2 வருது. அதற்கு முன்னாடி குரூப் 1 வருது. இருந்தாலும் அதிகமா நம்ம ஃபோக்கஸ் பண்றது இந்த குரூப் 4ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆஸ்பிரன்ஸ் மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம மே வரைக்கும் நம்ம முடிச்சிருவோம். ஜனவரி, பிப்ரவரி, மே வரைக்கும் முடிச்சிடும். 2024 இருந்து 1.5 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸையும் படிக்கிறோம். ஸோ அப்போ இந்த பொது தமிழ், கணிதம், நடப்பு நிகழ்வுகள் 150 வினாக்கள் இந்த தேர்வுகள் இந்த சீரீஸை வெள்ளிக்கிழமை நம்ம முடிச்சிருவோம். ஸோ அடுத்து ஜிகே இதுல நம்ம எப்படி எழுத போறோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஜிகேல ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க போறது நம்ம எதுக்குன்னா பாலிட்டிக்கு. அப்புறம் யூனிட் 6, யூனிட் 5. ஏன் பாலிட்டிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க போறோம் அப்படின்னா பாலிட்டில இருந்து 15 கேள்விகள் வரைக்கும் நமக்கு கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிட் அப்ல கொடுத்துருக்காங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமென்ஷனா நம்ம அதை படிக்கணும். ஒன்னு ஸ்கூல் புக்ஸையும் கவர் பண்ணணும், இன்னொன்னு சிலபஸ் வைஸையும் கவர் பண்ணணும். இல்ல நான் சிலபஸ் வைஸ் படிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா சிலபஸ்ல இருக்கிற கண்டென்ட் நிறைய ஸ்கூல் புக்ல கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எடுத்து பார்த்தோம்னா ஸ்கூல் புக்ல 10ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்புல அது என்ன அப்படின்னு சொல்லி சிறிய விளக்கம் மட்டும்தான் இருக்கும். அதுல நிறைய ஆர்டிகிள்ஸ் இருக்கு, அதை பத்தி டீடைல்ஸ் எதுவுமே இருக்காது. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ஆர்டிகிள்ஸ் பத்தி தெளிவா இருக்காது. ஊழல் பத்தி எதுவுமே இருக்கா, சிவிசி, சிபிஐ அந்த அமைப்புகள், ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இதை பத்தினா தெளிவா நமக்கு பள்ளி புத்தகங்கள்ல கிடையாது. சேம் அப்படியே திரும்பி கவுண்டர் பார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பள்ளி புத்தகங்கள் இருக்கக்கூடிய சில கண்டென்ட் சிலபஸ்ல கவர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் குடிமையில் 6ஆம் வகுப்புல நேஷனல் சிம்பிள்ஸ் அதை பத்திலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. தேசிய திருவிழாக்கள், தேசிய நடனங்கள், இந்த மாதிரிலாம் நிறைய தேசிய விழாக்கள் பத்தி கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு பாலிட்டியில நேரடியா சிலபஸ்ல கவரேஜ் இருக்காது. ஆனா நமக்கு அது இந்த குடிமையல் பகுதிகள் இருந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த குடிமையல் பகுதியும் படிக்கணும், சிலபஸ் வைஸையும் நம்ம படிக்கணும். அப்படி படிச்சாதான் நம்ம இதை ஃபுல்லா கவர் பண்ண முடியும். ஸோ அப்போ சிலபஸ் வைஸா ஃபர்ஸ்ட் நம்ம புக் வைஸா இந்த பாலிட்டியை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அரசியலமைப்பு, குடிமையல் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு அரசியலமைப்பு முடிச்சிடுறோம். அப்புறம் 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் பாடம் 1, 2, 3, 4, 5, 6, 7 6th to 12th வரைக்கும் உள்ள சிவிக்ஸ் பகுதிகள், குடிமையியல் பகுதிகளையும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதையும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதற்கப்புறம் பாலிட்டி சிலபஸ் வைஸ் படிக்கிறோம். பாலிட்டி சிலபஸ் வைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் 2 டெஸ்ட் அது மட்டுமே போட்டிருப்பாங்க. 125 வினாக்களுக்கு பாலிட்டி சிலபஸை 2ஆ பிரித்து போட்டிருப்பாங்க. ஏன்னா பாலிட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம அந்த பாலிட்டியை நம்ம சிலபஸ் வைஸும் படிக்கிறோம், ஸ்கூல் புக் வைஸும் படிக்கிறோம். ஸோ இப்படிதான் நம்ம பாலிட்டி இந்திய ஆட்சியல் பகுதியை நம்ம இப்படிதான் கவர் பண்றோம். ஸோ அடுத்து ஸோ அப்போ இருக்கிற நமக்கு அந்த ஜிகே யூனிட்ஸ் அப்படிலாம் 4 ஸ்பிட் அப்லாம் பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 6, பொருளியல், இந்த 4 அப்படியே போயிட்டே இருக்கும். அது ஃபுல்லா முடிஞ்சிடும். அதற்கு அடுத்தாப்புல அடுத்த 4 இதுல இப்ப பாலிட்டி பத்தி எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். அடுத்து ஐஎன்எம். ஸோ ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக், சிலபஸ் ரெண்டையுமே நம்ம முடிக்கிறோம். ஸ்கூல் புக்ல ஃபர்ஸ்ட் 8ஆம் வகுப்பு வரலாறு பாடத்திட்டத்தின்படி கண்டிப்பா அது ஃபுல்லாத்தையும் படிக்கணும். அடுத்து இந்திய தேசிய இயக்கம் 10ஆம் வகுப்புல மொத்தம் ஒரு 6 பாடங்கள் இருக்கும். அதுல பாடம் 5, 6, 7 அது படிக்கணும். அடுத்து பாடம் 8, 9, 10 அதை முடிக்கிறோம். ஜிஎஸ்க்கு இடையில ஜிஎஸ்க்கும் ரிவிஷன் இருக்கும். அந்தந்த 3 தேர்வுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 தேர்வு ஜிஎஸ் என்ன படிச்சீங்களோ அதை ரிவிஷன் எழுதுவீங்க. கடைசி ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க. 4 ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க. கடைசி ஓவரால் ஃபுல் டெஸ்ட்டும் எழுதுவீங்க. ஸோ ரிவிஷனுக்கும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். ஏன்னா ரிவைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். படிச்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா பின்னாடி மறந்துட்டே வரும். அதை அப்பப்ப நம்ம ரிவைஷன் பண்ணிட்டே தான் இருக்க போறோம். சரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எம்ல 11ஆம் வகுப்பு வரலாறு சிலபஸ் வைஸ் படிக்கணும். 12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 1ல இருந்து 8 வரைக்கும் தெளிவா படிச்சிடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் 12ஆம் வகுப்பு. அதை நம்ம இந்த சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ பள்ளி புத்தகங்களை முடிச்சிடறோம். ஐஎன்எம்க்கு முடிச்சுட்டு அடுத்து பார்த்தோம்னா சிலபஸ்ல இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாத கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ப ஐஎன்சியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல நிறைய படிக்கணும். எல்லா ஐஎன்சி மாநாடுகளும் தலைவர்கள் யார், என்ன நடந்துச்சு, முக்கிய தீர்மானங்கள் என்ன போட்டாங்கன்னு படிக்கணும். இது ஸ்கூல் புக்ல நம்ம ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப
சில இடத்துல கண்டென்ட் கம்மியா தான் இருக்கு. ஸோ அப்ப அதை நம்ம நம்ம மெட்டீரியல்ல நீங்க படிச்சுக்கோங்க. அதுக்கு நிறைய கண்டென்ட் படிக்கணும். ஆல்மோஸ்ட் தலைவர்கள் உருவாதல் தனியா எல்லா தலைவரும் இண்டிவிஜுவல் எடுத்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சில கேள்விகள் எடுத்து எக்ஸாம்பிள் நான் ஒரு தலைவர் சொல்றேன், மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவங்களை பத்தி 2021 குரூப் 1 எக்ஸாம் Jan 3 எனக்கு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த குரூப் 1 எக்ஸாம்ல 3 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஆனா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பத்தி பள்ளி புத்தகத்துல நம்ம எங்கேயாச்சும் படிக்க போறோம் அப்படின்னா எங்கேயுமே அவரை பத்தி கண்டென்ட் கிடையாது. அப்ப அதனாலதான் நம்ம பள்ளி புத்தகத்தை முடிச்சுட்டு திரும்பி சிலபஸ்க்குள்ள வரும். அப்ப எல்லா தலைவர்களை பத்தி அவங்க முக்கியமான என்னென்ன போராட்டங்கள் பண்ணாங்க, அவங்க இதழ்கள் எல்லாத்தையும் இந்த தலைவர் முழுவதாலும் இந்திய தேசிய காங்கிரஸ்ல படிக்கணும். படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஐஎன்எம் முடிஞ்சு. சரி, அடுத்து பார்த்தோம்னா யூனிட் 6. இந்த யூனிட் 6 அப்படிங்கிறது முன்னாடி ப்ரீவியஸா யூனிட் 8 யூனிட் 8 சொல்லுவோம். இப்போ அது யூனிட் 6 நமக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். ஸோ அதுல ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. கேள்விகள் அதிகமாக கேள்வி கேட்கக்கூடியது. ஸோ இந்த யூனிட் 6 வந்து ஆல்மோஸ்ட் 20 கேள்விகள் கேட்க போறாங்க. இதுக்கு நம்ம அதிகமாக கூடுதலாக கவனம் செலுத்தணும். ஸோ அப்ப அந்த யூனிட் 6க்கு தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சங்ககாலம் இலக்கியங்கள். சங்ககால இலக்கியங்கள் நமக்கு தமிழ்ல இப்ப கொடுத்திருக்கிற சிலபஸ்ல எடுத்துட்டாங்க. புறநானூறு அகநானூறு அந்த மாதிரி சங்ககால இலக்கியங்கள். ஆனா இங்க நிறைய இலக்கியங்கள் படிக்கணும். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் தமிழ் புக்கையும் நம்ம ஒரு முறை படிக்கிறது நல்லதுதான். ஏன்னா தமிழுக்காக நம்ம நிறைய அங்க இலக்கியங்கள் இப்போ தற்கால இலக்கியத்தை நிறைய ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இல்லைனாலும் இங்கே அதனோட தாக்கம் இருக்கு. கண்டிப்பா அதை எதற்காக நம்ம படிக்கணும். ஸோ அப்போ யூனிட் 6 நம்ம அப்படியே தொடரும். திருக்குறளுக்கு தனியா நம்ம போட்டிருக்கோம். திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருக்குறள் வந்து ஒரு 5 கேள்விகள் வரைக்கும் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். 20 கேள்விகள் கேட்க போறாங்கன்னா திருக்குறள் வந்து 5 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி யூனிட் 6 நம்ம கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து பார்த்தோம் யூனிட் 6 ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சிலபஸ் வைஸ் தான் நம்ம பார்க்குறோம். சிலபஸை பேஸ் பண்ணி தான் யூனிட் 6 கொண்டு போயிருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸும் நம்ம புக் வைஸாக தான் கொண்டு போயிருக்கோம். 6 to 7 வகுப்பு முழுவதும். அடுத்து பார்த்தோம்னா 8th, அடுத்து 9th, 10th, 11th 5 லெசன் படிக்கணும். 7, 8, 9, 10, 11, செப்பரேட் 12th இந்த மாதிரி புக் வைஸாக தான் போட்டிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஜிகேல 4 ஸ்பிட்டப்ல அரசியலமைப்பு சிலபஸ் வைஸ் பிளஸ் புக் வைஸ், ஐஎன்எம் புக் வைஸ் சிலபஸ் வைஸ், யூனிட் 6 பியூர்லி சிலபஸ் வைஸ் படிக்கிறோம், எக்கனாமிக்ஸ் புக் வைஸ் படிக்கிறோம். ஸோ அப்போ இந்த 4 பகுதிகளை நம்ம முடிச்சிடறோம். இதுக்கு ரிவிஷனும் எழுத போறோம். உள்ளக்க 4 பகுதிகளுக்கும் ஒவ்வொரு 3 தேர்வுகள் முடிஞ்சது ரிவிஷன் இருக்கும். அதற்கப்புறம் முழுவதுமா ஒரு ரிவிஷன் இருக்கும். இந்த இருக்க முழு திருப்புதல், அரசியலமைப்பு, ஐஎன்எம், யூனிட் 6 பொருளாதாரம். ஓகே, அப்ப இந்த 4 ஸ்பிளிட் அப் நம்ம முடிச்சிருவோம். அடுத்த சிலபஸ் ஜிகேல நம்ம என்ன தொடர போறோம் அப்படின்னா வரலாறு, ஜியாகிரபி, யூனிட் 5 அறிவியல். இந்த 4 அப்படியே நம்ம கண்டினியூ பண்றோம். ஸோ அப்போ வரலாறு அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம். இது ஃபுல்லா நம்ம சிலபஸ் வைஸ் தான் போகிறோம். சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், இப்படி சிலபஸ் வைஸா வரலாறு பகுதிகளை நம்ம முடிக்க போறோம். அடுத்து ஜாகிரபியுமே நம்ம சிலபஸ் வைஸா தான் பார்க்க போறோம். ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10ஆம் வகுப்புல ஒரு 5 பாடம் இருக்கும். அந்த 5 பாடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த 5 பாடங்கள்ல 80% சிலபஸ் கவர் பண்ணிடும். அது போக டிசாஸ்டர், காலநிலை மாற்றங்கள் இந்த மாதிரி வெளியில நம்ம நிறைய கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 5 பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை 5 பாடங்கள் நல்லா படிச்சிட்டாலே ஜாகிரபியில் 80% கேள்விகளை நம்ம ஈஸியா நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ அடுத்து யூனிட் 5 நம்ம சிலபஸ் வைஸாக தான் அப்ரோச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மேம்பாட்டு தமிழ்நாட்டின் மனிதவள HDIல இருந்து சிலபஸ் வைஸ், அறிவியல் சிலபஸ் வைஸ். அப்ப இந்த 4 ஸ்பிளிட் அப்புக்குமே இடையில என்ன பண்ணிருப்பாங்கன்னா 3 ரிவிஷனா நம்ம கொடுக்குறோம். இதற்கான முழு தேர்வையும் நம்ம கடைசி எழுத போறோம். வரலாறு, யூனிட் 9 புவியியல் அறிவியல் சொல்லி இதற்கான முழு தேர்வு 150 வினாக்கள் எழுத போறோம். ஸோ இப்படிதான் இந்த தேர்வு தொடர நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த தேர்வு தொடர்ல ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுக்கு அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நம்ம அகாடமி நம்பர் இருக்கு, ஃப்ரண்ட் பேஜ்ல நம்ம அகாடமியோட நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் கேளுங்க. எங்க ஸ்டாஃப்ஸ் அண்ட் அட்மின் டீம் வந்து உங்களுக்கு அந்த சந்தேகத்திற்கு பதிலளிப்பாங்க. ஸோ வினாக்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா தமிழ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் 150 வினாக்கள், தமிழ் 100 வினாக்கள், கணிதம் 25 வினாக்கள், கரண்ட் அஃபேர்ஸ் மாதம் மாதம் ஒரு 25 வினாக்கள் அப்படி போகும். அடுத்து ஜிகே வைஸ் பார்க்கல 125 வினாக்கள் இருக்கும்.
இப்படிதான் நம்ம இந்த தேர்வு தொடர்ல அட்டவணை போட்டிருக்கோம். இப்படிதான் நம்ம அதை முடிக்க போறோம். சரி, அடுத்து இந்த தேர்வு தொடரை எப்படி ஜாயின் பண்ணணும் அந்த ப்ரொசீஜர்னு சொல்றேன். ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் மாணவர்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா இந்த தேர்வு தொடரை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி பே பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிசிப்டை எங்க ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க, அல்லது குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜை கொடுப்பாங்க. ஸோ அப்ப இந்த சிகரம் உங்கள் உயரம், கண்டிப்பா இந்த சிகரத்தை அடையக்கூடிய அளவுக்கு இந்த தேர்வு தொடரை முடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களை கூட்டு போகும். 53 தேர்வுகளை நீங்க கம்ப்ளீட் பண்ணல, கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். எக்ஸாமை ஈஸியா அப்ரோச் பண்றதுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இந்த தேர்வு 53 தேர்வுகள்ல முதல் 2 தேர்வுகள் நம்ம ஃப்ரீயா நடத்துறோம். முதல் 2 தேர்வுகள் இலவசம். மாணவர்கள் அந்த 2 தேர்வுகளை நீங்க எழுதி பார்த்துட்டு கூட எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு அப்படின்னா கூட நீங்க அதுக்கு எடுத்து ஜாயின் பண்ணா கூட ஜாயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 தேர்வுகள், தேர்வு 1 பொதுத்தமிழ், கணிதம், நடப்பு நிகழ்வு, அந்த தேர்வும் தேர்வு 2ம் நம்ம ஃப்ரீயா யூடியூப்ல கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிடுவோம், ஆன்சரும் கொடுத்துருவோம். அந்த தேர்வு தொடரை எழுதலாம். இந்த தேர்வு தொடர் 1க்கு முன்னாடி நீங்க சேர விருப்பம் உள்ளமாலும் சேர்த்து கொள்ளலாம். 2 தேர்வு தொடர் பார்த்து எழுதிக்கிறேன் அதுக்கப்புறம் சேர விருப்பமானாலும் சேரலாம். ஸோ இதுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்லேயோ அல்லது எங்களது அலுவலக எண்ணுக்கோ தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.